அன்பார்ந்த மாணவர்களே, மதிய வணக்கம். நம்ம இந்த பாடத்தில் 19ஆம் பாடம் எடுத்து வச்சுக்கோங்க. 8ஆம் கிளாஸ் அறிவியல் 19வது பாடம் விலங்குகளின் இயக்கம். இதில் 2ஆம் பாகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விலங்குகளும் எவ்வாறு இடம்பெயருதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு மனித உடலின் இயக்கம் பக்கம் 232ஆம் பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, பக்கம் மனித உடலின் இயக்கம். மனித உடலின் இயக்கம் சில பகுதிகளை வெவ்வேறு திசையில் நகர்த்த முடியும். இருப்பினும் உடல் பாகங்களை ஒரே திசையில் மட்டுமே நகர்த்த முடியும். நம்ம உடம்ப ஒரே கையை இப்போ இந்த சைடு திருப்பலாம், காலை அந்த சைடு திருப்பலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உடல் முழுசும் ஒரே பக்கத்தில் மட்டும்தான், ஒன்றும் முன்னுக்கு தள்ளலாம் அல்லது பின்னுக்கு தள்ளலாம் அல்லது சைடில் தள்ளலாம். ஒரே பகுதியை ஒரே திசையில் மட்டுமே நகர்த்த முடியும். நமது உடலானது எலும்பு மண்டலம் என அழைக்கப்படும் சட்டக அமைப்பினை உடைய எலும்பு பகுதியை கொண்டுள்ளன. உடம்புல ஃபுல்லாக என்ன தான் இருக்குது? எலும்பும் சதையும் தான் நம்ம உடம்பு. அப்போ இது உடலின் இயக்கத்திற்கு உதவுகிறது. இந்த எலும்பு நம்முடைய உடலின் இயக்கத்துக்கு உதவுகிறது. மனித உடலின் உறுப்புகளின் இயக்கங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மனிதனுடைய இயக்கங்களில் முதல்ல இது கண் இமைகளின் இயக்கம். அடுத்த 2வது இதய தசைகளின் இயக்கம். 3வது பற்கள் மற்றும் தாடைகளின் இயக்கம். கைகள் மற்றும் கால்களின் இயக்கம், தலையின் இயக்கம், கழுத்தின் இயக்கம் என இது எத்தனை வகைப்படுது? 6 வகைப்படுது. 1 கண் இமைகளின் இயக்கம், இதய தசைகளின் இயக்கம், பற்கள் மற்றும் தாடைகளின் இயக்கம், கைகள் மற்றும் கால்கள் இயக்கம், தலையின் இயக்கம், கழுத்தின் இயக்கம். சரி, அடுத்தது இதில் எலும்பு மற்றும் தசைகள் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் ஒரு சில உறுப்புகளின் இயக்கம் அடைகிறது. எலும்பும் தசையும் ரெண்டும் இணைஞ்சுதான். இப்போ கையை எடுத்துட்டோன்னா கையில் எப்படி தொட்டு பார்த்தோன்னா தெரியும், நடுவில் எலும்பு இருக்கிறது. எலும்பை சுற்றி என்ன இருக்குது? தசை. அப்போ தசையும் எலும்பும் ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு சில உறுப்புகளினுடைய இயக்கம் நடைபெறுகிறது. இந்த வகையில் அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் இயக்கம் நடைபெறுகிறது. 2 எலும்புகள் இணையக்கூடிய இடத்துல தான் இயக்கம் நடைபெறுகிறது. இப்போ இந்த வேகத்தை பற்றி இயக்கம் நடைபெறும் வேகத்தை பற்றி பார்ப்போம். சிறுத்தை மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. சிறுத்தை தான் ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடியதுன்னு நமக்கு தெரியும். அது ஒரு மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னா 76 கிலோமீட்டர் ஓடுது. நீர் யானை மனிதரை விட வேகமாக ஓடக்கூடியது. நம்ம பார்ப்போம் யானைன்னு அது எங்கே அசையும். ஆனால் அது நீர் யானை என்ன செய்யும்? மனுஷனோட வேகமாக ஓடக்கூடியது. 6 கால்களை கொண்ட விலங்குகளில் கரப்பாம்பூச்சிக்கு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். 3 ஜோடி காலும் 2 ஜோடி இறக்கையும் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த 3 ஜோடினா 6 கால்கள் கொண்டு விலங்குகளுடன் நடக்கக்கூடியதில் கரப்பாம்பூச்சி தான் வேகமாக ஓடக்கூடியது. 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடந்துடும். அதுக்கப்புறம் மிக வேகமாக நீந்தும் பாலூட்டிகளான டால்பின் அப்படிங்கிற ஒரு பாலூட்டி 1 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் வரை நீந்தும். இது டால்பின் மீன் இங்கே இதில் இப்போ டிஸ்கவரி சேனலில் பார்த்துப்பீங்க. டால்பின் அது 1 மணி நேரத்தில் 35 மைல்களை வரை நீந்தும். சரி, இயக்கங்களின் வகைகளை பற்றி பார்ப்போம். இடம்பெயர்தல் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை பற்றி கூறும்பொழுது 3 வகையான இயக்கங்கள் உள்ளன. 1 அமீபாய்டு இயக்கம். அப்படின்னா என்னது? அமீபாவோட பார்க்கும்போது ஒரு ஒழுங்கற்ற ஒரு அமைப்புடையதாக இருக்கும். அந்த மேலே உள்ள இந்த நீட்சிக்கு பேர் போலிக்கால்கள்னு பேர். அந்த போலிக்கால்கள் மூலம் அது என்ன செய்யுது? இடம் பெயரும். செல்லில் உள்ள புரோட்டோபிளாசம் அவ்வளவுமே சேர்ந்து நகர்றது தான். ஃபுல்லாக ஒரு பாடி ஃபுல்லாக நகர்ந்து போகும். ஆனால் அது நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போலிக்கால்கள் வழியாக என்ன செய்யும்? அது இயக்கத்தை ஏற்படுத்துகிறது. 2வது சிலியரி இயக்கம். புறத்தோலில் உள்ள ரோமம். சிலியரி அப்படின்னா என்ன இருக்காங்க? சின்ன சின்ன அன்னைக்கு நேற்றுள்ள பாடத்தில் பார்த்தோம். மண்புழுவில் மேலட்டால் இப்படி தேய்ச்சி பார்த்தா ஒரு சின்னதாக சிதல் போல இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சின்ன ரோமம், நம்ம கையில் இருக்கக்கூடிய ரோமம் மாதிரி ரோமங்கள் போன்ற நீட்சிகளாக காணக்கூடியதுக்கு தான் பேர் சிலியான்னு பேர். இந்த சிலியா இணைவு இருக்குது. நிறைய இணைவு இப்போ 2 இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும், இணை உறுப்புகளாக இருக்கும். இது இயக்கம் நடைபெறுகிறது. இவ்விரு இயக்கங்களில் நிணநீர் மண்டல செல்களில் காணப்படுது. முதல்ல நிணநீர்னா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அந்த மண்டல செல்களில் இந்த சிலியரி இயக்கம் காணப்படுகிறது. இன்னொன்று இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த இது வழியாக தொண்டையிலேருந்து வயிற்றுக்கிட்ட போகிற வரைக்கும் நீள குழாயாக இருக்கும்.
அதில் என்ன காணப்படும்னா சின்ன சின்ன இந்த நீட்சிகள் காணப்படும். அந்த நீட்சிகளுக்கு பேர் தான் சிலியா. இது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை என்ன செய்யும், அப்படியே அந்த சிலியா அசைஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கே செய்யும், நேராக தொண்டைக்குழியிலேருந்து நேராக வயிற்றுக்கு வந்து சேர்றது இந்த சிலியரி இயக்கம். அமிபாய்டு இயக்கம்னா அமிபால நடைபெறக்கூடியது. சிலியரி இயக்கம்னா சில குறிப்பிட்ட உறுப்புகளில் காணப்படக்கூடிய புறத்தோலில் காணப்படக்கூடிய ரோமம் போன்ற ஒரு நீட்சிக்கு பேர் தான் சிலியா. அடுத்தது தசைகளின் இயக்கம். தசைகள்ங்கிறது பல பகுதிகளை உள்ளடக்கிய இயக்கமாகும். இது எலும்பு மண்டலத்தை கொண்டு நடைபெறுது. இந்த இயக்கம் மேற்பட்ட முதுகெலும்புகளில் மட்டும்தான் இதில் அதிகமாக காணப்படுது. மேம்பட்ட முதுகெலும்புனா என்னது, மனுஷங்களில் காணப்படக்கூடியது. அடுத்தது தசைகளின் இயக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலும்பு தசையை கொண்டு நடைபெறும் இயக்கத்தை புரிந்து கொள்ள மூட்டுகள், எலும்புகள் அவற்றை பற்றி முதல்ல படிக்கணும். மூட்டுனா என்ன, எலும்புனா என்னன்னு முதல்ல படிப்போம். இப்போ மூட்டுகளை பற்றி படிப்போம். இந்த இன்னைக்கு உள்ள பாடத்தில் நம்ம மூட்டுகளை பற்றி படிக்க போகிறோம். மூட்டு அப்படின்னு சொன்னாலே பெரியவங்க சொல்லுவாங்க, மூட்டா வலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் நடந்துட்டா, வேலை செஞ்சுட்டா மூட்டு வலிக்கும்பாங்க. மூட்டுனா என்ன அர்த்தம், 2 தனித்தனி எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு தான் பேர் மூட்டு. மூட்டுன்னு சொல்கிறது மூட்டு வலியும் சொல்லுவோமா. மூட்டுனா என்னது, இந்த முன்னங்காலும் பின்னங்காலும் இந்த தொடப்பகுதியும் பின்னங்காலும் சேரக்கூடிய மூட்டு. நம்ம கையில் முன்னங்கையும் இந்த தோள்பட்ட கையும் சேர்றது மூட்டு. இந்த மாதிரி 2 தனிப்பட்ட எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மூட்டு. அசையக்கூடிய தன்மையின் அடிப்படையில் மூட்டுகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று நிலையானவை, சற்று நகரக்கூடியவை மற்றும் நகரக்கூடியவை. 3 வகையாக பிரிச்சிருக்கோம் மூட்டில். ஒன்று நிலையாக இருக்கும், மூட்டாக தான் இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்காது, அசைவுகள் இருக்காது. சற்று நகரக்கூடியது, லேசாக நகரக்கூடியது. இன்னொன்று நல்லா நகரக்கூடியது. அப்போ நிலையான மூட்டு அல்லது அசையா மூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூட்டுகளின் 2 எலும்புகளுக்கு இடையில் எந்த ஒரு இயக்கமும், அதாங்களே நினைக்க, எந்த ஒரு இயக்கமும் காணப்படாது. மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் அசையாத மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அது இதில் இருக்கணும்னா மண்டை ஓட்டில் நிறைய எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். எல்லாம் இணையக்கூடியது எது வழியாக இணையுதோ இந்த மூட்டுகள் வழியாக தான் இணையும். ஆனால் அதில் என்ன இருக்காது, இயக்கம் இருக்காது. அடுத்து சற்று நகரக்கூடிய மூட்டுகள், கொஞ்சம் நகரக்கூடிய மூட்டுகள். இது எங்கே காணப்படுதுன்னா, இவ்வகை மூட்டுகள் 2 எலும்புகளுக்கு இடையில் மிக குறைந்த இயக்கம் மட்டுமே காணப்படும். இது எங்கே இருக்குன்னா, விலா எலும்பும் மார்பு எலும்பும் இடையில் அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையில் காணப்படும் மூட்டு. நம்ம விலா எலும்பு இப்படி மூச்சு விடாமல் இப்படி தூக்குறோமா, அப்போ விலா எலும்பு மேலே பார்த்து போகுது. டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வாங்க, அந்த செப்பச்சு அவர் பார்க்கும்போது மூச்சு விடுங்க அப்படின்னா இப்படி தூக்கி விடுமா. அப்போ அந்த விலா எலும்பு லேசாக அசையுது. அது ரொம்ப அசையாது, கொஞ்சமாக அசையக்கூடியது. அதுதான் சற்று நகரக்கூடியது. முதுகெலும்புங்கிறது பின்னால் இருக்க முதுகு தண்டு, அதுலேயும் என்ன இருக்கும், லேசாக தான் அதில் இயக்கம் காணப்படும். அடுத்தது மூட்டுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமால பாருங்க. மூட்டுகள் என்பது 2 எலும்புகள் சந்திக்கும் அல்லது இணையும் இடமாகும். தசைநார் என்பது இணைப்பு திசுக்களின் கடினமான குறுகிய பட்டை. அந்த இதை இணைக்கக்கூடிய நார்களுக்கு தசை நார்னு பேர். அது குறுகிய பட்டைகள் கொண்டு காணப்படுது. இவை ஒரு எலும்புடன் மற்றொரு எலும்பை இணைத்து மூட்டுகளை உருவாக்குறது. டென்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீள் திசுக்களால் ஆனது. இது மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டென்ட்ரான்னா என்ன அர்த்தம், அது இந்த மூட்டுகளில் மீள் திசைன்னா அது இழுத்து விடுறது. சில நேரம் சில எலும்பு என்ன செய்யும், நீட்டு அப்படி இழுந்து திரும்ப நம்ம ஒரிஜினல் இடத்துக்கு வரக்கூடியது. அந்த மாதிரி மீள் திசுக்களுக்கு தான் பேர் டென்ட்ரான் பேர். அடுத்தது நகரக்கூடிய மூட்டுகள். 2 எலும்புகள் இணைந்து மூட்டுகளை உருவாக்குது. அந்த வகையில் பல்வேறு வகையான அசைவுகளை காணப்படுது. அதுக்கு பேர் தான் என்னது, நகரக்கூடிய மூட்டுகள் அல்லது அசையும் மூட்டுகள். இந்த அசையும் மூட்டுகள் எத்தனை வகைப்படுங்கிறத கொடுத்துருக்கு. 6 வகையை காணப்படுது. 6 வகையை காணப்படுது. ஒவ்வொரு வகை எப்படிங்கிறத ஒரு அட்டவணை 19.2 அசையும் மூட்டுகளுக்கு 6 வகை கொடுத்துருக்கு. கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்க, படமும் கொடுத்துருக்கு. அந்த படத்தை வச்சு நான் சொல்ல பார்த்துட்டே வாங்க. இது முதுகுப்பந்து மூட்டு. இந்த கீழே இருக்கு பந்து கிண்ண மூட்டு. மூட்டில் முதல் வகையில் பந்து கிண்ண மூட்டு. அந்த படத்துக்கு கீழே பாரு, அதில் அந்த படத்தை பார்த்தோன்னா உனக்கு தெரியும். படத்துக்கு கீழே கொடுத்துருக்கா. அதில் அந்த படம் படத்து நம்பர் 19.6 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது பந்து கிண்ண மூட்டு. பந்து கிண்ண மூட்டுன்னா என்ன இருக்குன்னா, இந்த தோள்பட்டை நம்ம இந்த கையோட எலும்பு தோளோட போய் சேர்றது பந்து மாதிரி இருக்கும். இந்த படத்தில் கொடுத்துருப்பார், அது ஒரு குழி மாதிரி இருக்கும். நம்ம கையில் உள்ளது ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். அது அந்த குழிக்குள்ளே போய் கரெக்டாக பொருந்தும்.
அந்த பொருந்தினாதான் நமக்கு கையை அசைக்க முடியும். சில நேரம் கீழே எதாவது விழுந்துட்டாங்கன்னா இந்த கீழே இறங்கிட்டு செப்பு இறங்கிட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மூட்டு அந்த பந்து வந்து கீழே இறங்கிடும், கீழே நகர்ந்துடும். அப்படின்னா கையை அசைக்க முடியாமல் பிறகு இந்த கெட்டு போட்டிருக்குது. கெட்டு போடுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி கெட்டு போட்டிருந்தா என்ன அந்த இது அசையாமல் இருந்து அந்த இடத்துல போய் பொருந்துருது. அதுதான் என்னது பந்து கிண்ணம் மூட்டுங்கிறது. தோள்பட்டை மூட்டு இந்த பந்து போன்ற தலைப்பகுதி அருகில் உள்ள கிண்ணம் போன்ற எலும்புடன் இணைந்து காணப்படும். இது வந்து 3 திசையில காணப்படும். இப்படி அசைக்கலாம், இப்படி அசைக்கலாம், இப்படியும் அசைக்கலாம். 3 வகையில கையை அசைச்சு பாரு. இந்த பக்கமும் அசைக்கலாம், வலது பக்கமும் அசைக்கலாம், இடது பக்கம் சைட்லையும் அசைக்கலாம். அந்த கையை அசைச்சு பார்த்துக்கலாம். அந்த கையை அசைச்சு பார்த்தோன்னா தெரியும் அந்த மூட்டு அந்த பந்து வந்து எதில் வந்து கரெக்டாக தோள்பட்டையில் வந்து இணையுது. கையை எல்லாரும் அசைச்சு பாரு. இந்த பக்கம் வலது பக்கத்தில் வைக்கலாம், இடது பக்கத்தில் முன் பக்கத்தில் எங்கலாமா, பின் பக்கத்தில் எங்கலாமா, சைடில் எங்கலாம். 3 திசையில இயக்கங்கள் நடைபெறுது. அடுத்தது 2வது கீழ்மூட்டு. கீழ்மூட்டுங்கிறது கீழே பாரு, கடைசி கிடத்துல இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கு கீழ்மூட்டு. கீழ்மூட்டு அப்படின்னா முழங்கால் முழங்கை. சொன்னால முட்டு முட்டா வலிக்குன்னு சொல்லுவோமா, இந்த கீழ்மூட்டுனா இந்த முட்டுலையும் கையிலையும் இருக்கக்கூடியது. இதில் வந்து எனக்கு உருளை போன்ற எலும்பு புடைப்பு, அந்த இடத்துல புடைப்பு போல இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி இணையுது, கணுக்கால் அதில் இணைகிறது. இது வந்து எனக்கு ஒரு திசையில தான் இருக்கும். ஒன்று நீட்டமாக இப்படி நீட்டலாம் அல்லது இப்படி மடக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு திசையில நடைபெறக்கூடியது. வளைக்கவும் நேராக மட்டுமே அனுமதிக்கிறது. அடுத்த 3வது மூளை அச்சு மூட்டு அல்லது சுழலத்தட்டு மூட்டு. இந்த கீழே இருக்கு பந்து கிண்ண மூட்டுக்கு நேராக கீழே இருக்கு வர, அதுதான் என்னது சுழலச்சு மூட்டு. இது எதில் இருக்குன்னா மூளையில் இருக்கும். மூளையில் முதுகெலும்பு குழல் அச்சு போல இருக்கும். இதில் பாரு மூளையில் இருக்கும். அது முதுகு தண்டில் இருக்கக்கூடியது. அந்த சின்ன சின்ன எலும்பாக இருக்கும் அந்த முதுகெலும்பு, அதில் உள்ள இதில் காணப்படக்கூடியது. இது உருண்டை அல்லது கூர்மையான எலும்பானது வளைய வடிவ எலும்பான ஆற முன்கை எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதனுடைய இதுவும் ஒரே திசையில தான் நடைபெறும். இது இந்த மூட்டு அதன் நீளமான அச்சை மட்டுமே பற்றி சுழலக்கூடியது. அந்த ஒரு கழுத்துல நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டா அந்த இது போட்டோன்னு வை, அது எப்படி நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கலாம், அதில் ரவுண்டா இருக்குல்ல அந்த இது, இந்த கேரட்டை கூட நடுவாக வெட்டிட்டு அந்த ஓட்டை போட்டு ஒரு கயிறுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஒரு மூட்டில் இந்த படத்தில் சுழல வச்சு மூட்டில் கொடுத்துருக்கு பாரு, ஒரு ரவுண்டு நடுவில் இருக்குது, அதுக்குள்ள ரவுண்டாக போடுறது. ரவுண்டாக போட்டால் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது மூளை அச்சு மூட்டுன்னு சொல்கிறது. அடுத்தது முண்டனையா மூட்டு. முண்டனையா மூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2வது படத்தில் பாரு, முண்டனையா மணிக்கட்டு. நம்ம கையில் இருக்குல்ல, அந்த கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டு. இது வந்து இந்த மணிக்கட்டு எல்லாருக்கும் தெரியும், இந்த முழங்கை கையில் இருக்கக்கூடியது. இதில் வந்து என்ன இருக்குன்னா பந்து கிண்ண மூட்டு போன்றது தட்டையாக இணையும் பரப்பை கொண்டு மிகவும் ஆழமான மூட்டை உருவாக்குறது. இது 2 திசையில நடைபெறுது. இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இந்த 2 பக்கமும் செய்யக்கூடியது. இந்த மாதிரி 2 இதில் இயக்கங்கள் நடைபெறுது. அடுத்தது வழுக்கு மூட்டு. வழுக்கு மூட்டுக்கு இந்த முண்டனைய மூட்டுக்கு கீழே இருக்குது அல்லது சுழலச்சு மூட்டுக்கு பக்கத்தில் காணப்படும். படத்தில் பாரு வழுக்கு மூட்டுங்கிறது முதுகெலும்பில் காணப்படக்கூடியது. இது தட்டையான ஒத்த அளவுடைய மேற்பரப்பை வெளிப்படுத்துகின்றன. இது 3 கோணங்களின் அசைவு ஏற்படுகிறது. 3 கோணத்திலையும் அசைவு ஏற்படும். அடுத்தது சேனமுட்டு. கட்டை விரல் தோள்பட்டை. சேனமுட்டுங்கிறது எங்கே இருக்குந்தா இந்த இதில் இருக்கு. இந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதில் கட்டை விரல் இல்லை தோள்பட்டை, அதில் வந்து இது ஒரு முனை குளிந்து அல்லது உட்செவி, இந்த உட்செவிலையும் காணப்படும் இந்த சோனமுட்டு. இது வந்து இவ்வகை மூட்டின் ஒரு முனை குளிந்து உள்நோக்கி திரும்பி சேனம் போல காணப்பட்டு தெரிகிறது. மறுமுனை வந்து குவிஞ்சி காணப்படும். இது வந்து குவிஞ்சி காணப்படும். ஒரு முனை தட்டையாக இருக்கும், இன்னொரு முனை குவிஞ்சி காணப்படுது, வெளிநோக்கி இருக்கும். அதனால இது சேனத்தில் சவாரி செய்வது போல் தெரிகிறது. இது நெகிழ்வு, நீடிப்பு மற்றும் கடத்தல் செயற்கை இயக்கங்கள் காணப்படுகின்றன. இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம இயக்கங்களை மட்டும் வச்சு பார்த்துருக்கோம். இயக்கங்களில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, முதல்ல மனித உடலினுடைய இயக்கங்களை பார்த்துருக்கோம். இது மனித உடலின் இயக்கம் வந்து எலும்பும் தசையும் 2ம் சேர்ந்து நடக்கிறது தான் எனக்கு மனித உடலின் இயக்கம்னு சொல்கிறது. அது எத்தனை வகைப்படும்னா 6 வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இயக்கங்களின் வகைகள் அப்படின்னு சொன்னோன்னா 3 வகைகளை பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அமிபாய்டு இயக்கம், இன்னொன்று சிலியரி இயக்கம், இன்னொன்று தசைகளின் இயக்கம். அமிபாய்டுனா இந்த அமிபால போலிகால்கள் மூலம் புரோட்டோபிளாசம் ஃபுல்லாக அப்படியே நகர்றது. அப்புறம் சிலியரி தசைகள்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது, சின்ன புறத்தோலில் காணப்படக்கூடிய ஒரு நீட்சி.
அது மூலமாக நடக்கக்கூடியது. சின்ன எடுத்துக்காட்டு நம்ம உணவு மண்டலத்தில் கூட சொல்லலாம். அந்த மாதிரி சிலியரி இயக்கம் சொல்றது. அடுத்து தசைகளின் இயக்கம். தசைகள் மூலமாக எவ்வாறு உடம்புல எல்லா பக்கத்துலையும் எலும்பும் தசையும் தான் இருக்குது. அந்த எலும்பு தசைகள் ரெண்டும் சேர்ந்து இணைந்து இயக்கத்தை உருவாக்குது. அது தசைகளின் இயக்கம் சொல்றது. அடுத்து அதுக்கு முன்னால் நம்ம படிக்க வேண்டியது மூட்டுகளின் எலும்புகளை பற்றி. இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம மூட்டுகளை பற்றி படிக்கிறோம். மூட்டுன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு தனித்தனி எலும்புகளை இணைக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது மூட்டுன்னு பேர். அந்த மூட்டில் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து நிலையான அல்லது அசையாத மூட்டு, சற்று நகரக்கூடிய மூட்டு, இன்னொன்று நகரக்கூடிய மூட்டு. நிலையானன்னு என்ன அர்த்தம்? அசையாமல் இருக்கிறது, ஆனால் ஜாயின் பண்ணி இருக்கும். அது எதில் இருக்குன்னா மண்டை ஓட்டில். மண்டை ஓடுன்னு நம்ம மண்டை ஓடு ஃபுல்லாக ஒரே இது தான் இருக்குது. அதில் வந்து தனித்தனியாக அசைய முடியாது. அடுத்து சற்று நகரக்கூடியதுன்னு என்ன அர்த்தம்? சின்ன இதில் நடக்கிறது. அது விலா எலும்பு, மார்பு எலும்பு, முதுகெலும்பு இதிலெல்லாம் லேசாக தான் அசையும், ரொம்ப அசையாது. நம்ம இப்படி மூச்சு இப்படி உடுத்து விட்டோன்னா அசையும். அந்த மாதிரி குனிஞ்சோன்னா இந்த முதுகெலும்பு அசையும். அந்த மாதிரி லேசாக அசையக்கூடியது. நல்லா அசையக்கூடியது தான் 6 வகையாக பிரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு. அதுதான் அட்டவணையில் கொடுத்துருக்கு. ஒன்று பந்து கிண்ண மூட்டு, கீழ் மூட்டு, முளையச்சு மூட்டு, அடுத்த முந்தனையா மூட்டு, அடுத்த வழுக்கு மூட்டு, சேன மூட்டு. இந்த இதெவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். தயவுசெய்து இந்த பாடங்கள் எல்லாத்தையும் கவனமாக படிங்க. முக்கியமான இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்களை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வைக்கும்போது உனக்கு படித்த மாதிரியும் இருக்கும், பரீட்சையில் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மாணவர்களே, நேரத்தை வீணடிக்காமல் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தையும் கவனமாக படித்து குறிப்புகளை எடுத்து எழுதி கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே. நாளைக்கு நான் வியாழக்கிழமை பார்க்கலாம்.